அதுக்கப்புறம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இதுவரையும் மனுஷனை கூப்பிட்டு வாழ்க்கையில திகைத்து போனோம், தோற்று போனோம், மடிந்து போனோம். இனி மனுஷனை கூப்பிடாத, கர்த்தரை கூப்பிடு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உன் வாய் விரிவாய் திற, அப்பான்னு சொல்லு. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பான்னு சொல்லுவான், அம்மான்னு சொல்லுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவளை செய்வேன். செல்ல மகனே, செல்ல மகளே என்றவனை அழைப்பேன். நீ கேட்பதை கொடுப்பேன், நீ விரும்புவதை தருவேன். உன் கூக்குரலுக்கு பதில் செய்வேன், உன் பெருமூச்சு உத்தரவு தருவேன். நிச்சயம் உத்தரவு உண்டு. ஆமென் சொல்லு. அழுது என்ன பயன், புலம்பி என்ன பயன், கதறி என்ன பயன், கண்ணீர் வடிச்சு என்ன பயன் அப்படின்னு சொன்னல்ல, இன்னையிலிருந்து அதன் பலனை பார்ப்பாய். அப்பாட்ட எதுக்கு அழுதியோ ஆசீர்வாதம் வந்துடும். மறு உத்தரவு கர்த்தர் உனக்கு தருவார். நீ கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லுவார். ஆமென். கஷ்டம் நிறைந்து, வேதனை நிறைந்து, கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஒரு பேங்க் மேனேஜர் சொல்லிட்டார், 2 months கழிச்சு வாங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கார். அந்த 2 months எப்ப முடியும், மேனேஜர் எப்ப ஒரு வார்த்தையை மனசுக்கு இதமா சொல்லுவார்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நல்லதா சொன்னா சந்தோஷமா நினைப்போம். ஒருவேளை துக்ககரமா சொன்னா ஏயா உலகத்தில் வாழணும்னு கேட்போம். ஒரு டாக்டர் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மருத்துவமனைக்கு போகிறோம். டாக்டர் சொல்லியிருக்கார் 24 ஹவர்ஸ்க்கு பிறகுதான் நான் பதில் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கார். 24 ஹவர்ஸ் முடிஞ்சு 25வது மணி நேரம் வரும் பொழுது எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். டாக்டர் சொல்றாரு, ஹோப் இல்லை, நீங்க பெரிய எதிர்பார்ப்பா சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா உன் இருதயம் உடைஞ்சிருது. டாக்டர் சொல்றாரு, இல்ல நீங்க கொண்டு வரும்போது நம்பிக்கை இல்லை, ஆனா இப்போ கொஞ்சோல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நம்பிக்கை இருக்கிறது. ஒரு டாக்டர் வார்த்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை டாக்டரும் உன்கிட்ட சொல்ல வேணாம், எந்த மேனேஜரும் சொல்ல வேணாம், கர்த்தரே உனக்கு பதில் சொல்வார். ஆமென். அப்பா நான் பிழைப்பனா, அப்பா சொல்வார் நீ பிழைப்பாய். என் பிள்ளை பிழைக்குமா, உன் பிள்ளை பிழைக்கும். என் பிள்ளை படிக்குமா, என் பிள்ளை படிக்கும். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, அப்பா சொல்லுவார் வேலை கிடைச்சாச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ கேட்பதற்கெல்லாம் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆபத்து வரும், நான் அவனோடு இருப்பேன், அப்பொழுது ஆபத்து விலகி போகும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க.